2024ஆம் ஆண்டுக்கான முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பானது புள்ளிவிவரவியல் திணைக்களத்தினால் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அதாவது நேற்று உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின்படி இலங்கையின் எழுத்தறிவு வீதம் அதிகரித்திருக்கின்றமை, தலா வருமானம் அதிகரித்திருக்கின்றமை போன்ற மகிழ்ச்சியான தகவல்கள் உள்ளடங்கியிருப்பதோடு இலங்கை ஒரு முதியவர்களின் நாடாக மாறி வருகின்றமை, அதே போன்று குழந்தைகள் பிறப்பு வீதம் குறைந்து செல்கின்றமை போன்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் இந்த அறிக்கையில் அடங்கியிருக்கின்றன. இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் விடயங்களை அது தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட 2024 மக்கள் தொகை மற்றும் வீடமைப்பு கணக்கெடுப்பின் இறுதி அறிக்கை நேற்று ஏப்ரல் 10ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இந்த கணக்கெடுப்பு காகித படிவங்களுக்கு பதிலாக நவீன டெப்லெட்ஸ் மற்றும் ஸ்மார்ட் போன்ஸ் மூலம் டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட்டது. சுமார் 15,000 மின்னணு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த கணக்கெடுப்புகள் நடாத்தப்பட்டன. 2024 டிசம்பர் 19ஆம் தேதி நள்ளிரவு கணக்கெடுப்பு தருணமாக அறிவிக்கப்பட்டு இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இறுதியாக 2012ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின் பின்னர் 14 வருடங்களின் பின்னர் இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று கணக்கெடுப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KMDSD கருணாரத்ன அவர்களால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்த இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி இறுதி சரிபார்ப்புகளுக்கு பிறகு பொதுமக்களின் பார்வைக்கும் ஊடகங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த அறிக்கையின்படி இலங்கையின் தற்போதைய மொத்த மக்கள் தொகை 2,17,81,800 ஆகும். இதில் மிகவும் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் இலங்கையில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை 7,57,000 அதிகமாக உள்ளது. அதாவது ஒவ்வொரு 100 பெண்களுக்கு வெறும் 93.3 ஆண்கள் மட்டுமே உள்ளனர். ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதும் பெண்கள் நீண்டகாலம் உயிர் வாழ்வதுமே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. 65 வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் 44.2% விதவைகளாக உள்ளனர். ஆனால் ஆண்களில் இது வெறும் 10.5% மட்டுமே. மக்கள் தொகையில் 41.8 பேர் இன்னும் திருமணம் செய்யாதவர்களாகவே உள்ளனர். திருமண வயது கணிசமாக உயர்ந்துள்ளதோடு தற்போது ஆண்களின் சராசரி திருமண வயது 29.2 ஆகவும் பெண்களுக்கு 25.6 ஆகவும் உள்ளது. இந்த அறிக்கையில் உள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் இலங்கை வேகமாக ஒரு முதியோர் நாடாக மாறி வருவதுதான். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை 18% உயர்ந்துள்ளது. ஆனால் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 20.7 குறைந்துள்ளது. முதியோர் குறியீடு 87 ஆக உள்ளது. அதாவது 100 குழந்தைகளுக்கு நிகராக 87 முதியவர்கள் உள்ளனர். இது எதிர்காலத்தில் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக ஒரு பெண்ணின் சராசரி குழந்தை பிறப்பு விகிதம் 1.3 குறைந்துள்ளது. மக்கள் தொகையை சீராக வைத்திருக்க தேவையான 2.1 என்ற அளவை விட இது மிக குறைவு என்பதால் வரும் காலங்களில் இலங்கையின் மக்கள் தொகை பெரும் சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் தேசிய எழுத்தறிவு விகிதம் 97.4% உயர்ந்துள்ளது. 1881ஆம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான எழுத்தறிவு இடைவெளி மறைந்துவிட்டது. தற்போது இரு பாலாருமே கிட்டத்தட்ட சமமாக உள்ளனர். அதாவது 97.9% ஆண்களும் 97% பெண்களும் இப்பொழுது கல்வி அறிவு பெற்றுள்ளனர். இலங்கையில் 5 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 34.7% அதிகமானவர்கள் கணனி அறிவை கொண்டுள்ளனர். டிஜிட்டல் அறிவு 67.6% உயர்ந்துள்ளது. இது நவீன இலங்கையின் வளர்ச்சியை தெளிவாக காட்டுகிறது. மேல் மாகாணத்தில் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்கள் 98% அதிகமான எழுத்தறிவு விகிதத்துடன் முதலிடத்தில் உள்ளன. மாகாண ரீதியாக மேல் மாகாணம் கணினி அறிவில் 46% பெற்று முதலிடத்தில் உள்ளது. மிக குறைந்த கணினி அறிவு வடமத்திய மாகாணத்தில் 24.2% பதிவாகியுள்ளது. GCE AL மற்றும் அதற்கு மேல் கல்வி கற்றவர்களிடையே கணினி அறிவு மிக அதிகமாக, அதாவது 75.6% உள்ளது. 2012உடன் ஒப்பிடும்போது ரேடியோ மற்றும் டெஸ்க்டாப் கணினிகளின் பயன்பாடு பெருமளவு குறைந்துள்ளது. ஆனால் லேப்டாப் பயன்பாடு 5.6% 19.7% பல மடங்கு உயர்ந்துள்ளது. இலங்கையின் வீட்டு வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக பார்த்தோமானால் இலங்கையின் 98% வீடுகளுக்கு இப்பொழுது தேசிய மின்சார விநியோகம் கிடைக்கிறது. 92.2% வீடுகளுக்கு தங்களின் வீட்டு வளவிற்குள்ளேயே குடிநீர் வசதி உள்ளது. 2012ஆம் ஆண்டிற்கு பிறகு இலங்கையில் புதிதாக 8,22,801 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. தற்போதைய மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 60 லட்சத்திற்கும் அதிகமாகும்.
இலங்கையில் முறையான வீடுகளின்றி வீதிகளிலும் பொது இடங்களிலும் வசிக்கும் மக்களின் விவரங்கள் பின்வருமாறு. மொத்த வீடற்றவர்கள் சுமார் 21,750 நபர்கள். இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 0.12 வீதமாகும். இவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் 81.7 வீதமாகவும் பெண்கள் 18.3 வீதமாகவும் காணப்படுகின்றனர். 2012 இலங்கையில் பெரும்பாலான வீடுகளில் விறகு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் 2024 அறிக்கையின்படி எல்பி எரிவாயு பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நகர்ப்புறங்களில் 88 வீதமாக உயர்ந்துள்ளது. இது மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதை காட்டுகிறது. ஒரு காலத்தில் வீடுகளில் கட்டாயமாக இருந்த ரேடியோ வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 28 வீதமாக குறைந்துவிட்டது. ஆனால் ஸ்மார்ட் போன் வசதி 90 வீதம் வீடுகளில் காணப்படுகின்றது. ஆரோக்கியம் மற்றும் நோய்களை பொறுத்தவரையில் மக்களின் ஆரோக்கியம் குறித்து இந்த அறிக்கை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இலங்கையில் சுமார் 41.8 லட்சம் அதாவது 19.2 வீதமான மக்கள் நீண்டகால பரவாத நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயர் இரத்த அழுத்தம் 10.1 வீதமானோருக்கும் நீரிழிவு நோய் 8.5 வீதமானோருக்கும் காணப்படுகின்றது. ஒவ்வொரு 5 இலங்கையர்களில் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு தீராத நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் 99 வீதம் வீடுகள் பாதுகாப்பான மலசலகூட வசதிகளை கொண்டுள்ளன. இது தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு சுகாதார நிலையாகும். இருப்பினும் நுவரெலியா போன்ற தோட்டப் பகுதிகளில் இன்னும் 5 வீதம் மக்கள் பொதுவான வசதிகளையே சார்ந்துள்ளனர். இலங்கையின் ஏனைய இடங்களை விட தோட்டப்புறங்களில் கல்வி மற்றும் சுகாதார வசதிகளில் இன்னும் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. அங்கு கணினி அறிவு வெறும் 15.4 வீதம் மட்டுமே காணப்படுகின்றது. வீடுகளில் குப்பை அகற்றும் முறை பற்றியும் இந்த அறிக்கை கூறுகிறது. 46 வீதம் வீடுகளில் குப்பைகள் எரிக்கப்படுகின்றன. 35 வீதம் வீடுகளில் உள்ளூராட்சி சபைகளால் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 8.7 பேர் ஏதோ ஒரு வகை உடல் அல்லது மன ரீதியான சவால்களை எதிர்கொள்கின்றனர். இவர்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே அதிகமாக காணப்படுகின்றனர். உழைக்கும் மக்கள் அதாவது ஒரு முதியவரை சார்ந்து இருக்கும் விகிதம் அதிகரித்துள்ளது. அதாவது எதிர்காலத்தில் இளைஞர்கள் குறைந்து முதியவர்களை பராமரிக்கும் பொறுப்பு நாட்டுக்கு அதிகமாகும் என்பதை இது எச்சரிக்கின்றது. தனிநபர் வருமானம் பற்றிய தகவல்களை பார்த்தால் இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக 2024 ஆண்டின் தனிநபர் வருமானம் முதல் முறையாக $4,000 தாண்டியுள்ளது. சுமார் 4,516 அமெரிக்க டாலர்கள் தனிநபர் வருமானமாக காணப்படுகின்றன. பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு 2024 ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 5 வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட அதிகபட்ச வளர்ச்சியாகும். 2019 14.3 வீதமாக இருந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களின் விகிதம் பொருளாதார நெருக்கடியால் சற்று அதிகரித்துள்ளதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேல் மாகாணம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 40 வீதத்திற்கு மேலான பங்களிப்பை வழங்கி முதலிடத்தில் உள்ளது. 2024 ஆண்டின் 4ஆம் காலாண்டு அறிக்கையின்படி வேலைவாய்ப்பு விவரங்கள் பின்வருமாறு. வேலையில்லாதவர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் 3,51,288 நபர்கள். இது வேலைவாய்ப்பின்மை விகிதம் 4.2 வீதமாகும். ஆண்களிடையே வேலையின்மை 2.8 வீதமாகவும் பெண்களிடையே 6.9 வீதமாகவும் இது காணப்படுகின்றது. இந்த கணக்கெடுப்பின்படி வேலை செய்யாதவர்களின் எண்ணிக்கை குறித்த சில முக்கிய தரவுகள் பின்வருமாறு. அதிக வேலையின்மை கொண்ட மாகாணங்களாக தென் மாகாணம், சப்ரகமுவ மாகாணங்களில் தேசிய சராசரியை விட வேலையின்மை விகிதம் சற்று அதிகமாக உள்ளது. 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே வேலையின்மை விகிதம் 19.8 வீதமாக உள்ளது. மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது நகர்ப்புறங்களை விட கிராமப்புற இளைஞர்களே அதிக அளவில் வேலையின்றி உள்ளனர். இலங்கையில் 92 லட்சம் பேர் பொருளாதார ரீதியாக செயல்படாதவர்களாக உள்ளனர். இதில் பெண்களின் பங்கு மிக அதிகம், அதாவது 71.5 வீதமாக காணப்படுகின்றது. அதாவது பெரும்பாலான பெண்கள் வீட்டு பணிகளில் ஈடுபடுவதால் அவர்கள் வேலையற்றவர்கள் என்ற பட்டியலுக்குள் வராமல் பொருளாதார ரீதியாக செயல்படாதவர்கள் என்ற பட்டியலுக்குள் வருகின்றனர். வேலை தேடி வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் பற்றி பார்த்தால் சுமார் 6,72,000 இலங்கையர்கள் தற்காலிகமாக வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள். வெளிநாடு சென்றவர்களில் 86 வீதமானோர் வேலைக்காகவும் 8 வீதமானோர் கல்விக்காகவும் சென்றுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகள் முதல் இடத்திலும் கல்விக்காக ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றவர்களில் கம்பஹா மாவட்டம் 18.8 வீதமாகவும், கொழும்பு 10.6 வீதமாகவும், குருநாகல் 9.5 வீதமாகவும் காணப்படுகின்றது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாக கம்பஹா 24.3 லட்சமும் கொழும்பு 23.7 லட்சமும் கொண்டிருக்கின்றன. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாக முல்லைத்தீவு 1.22 லட்சமும், மன்னார் 1.23 லட்சமும் கொண்டிருக்கின்றன. வளர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரையில் வவுனியா மாவட்டம் மிக குறைந்த, அதாவது 0.01 வீதம் வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளது.
இலங்கையிலேயே அதிக நெருக்கமான மாவட்டம் கொழும்பு. இங்கே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 3500க்கும் அதிகமானோர் வாழ்கிறார்கள். இதற்கு நேர்மாறாக முல்லைத்தீவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 50 முதல் 60 பேர் மட்டுமே வாழ்கிறார்கள். நிலப்பரப்பு அதிகம் இருந்தாலும் மக்கள் வசதி இன்னும் அங்கு குறைவாகவே காணப்படுகின்றது. இலங்கையர்களின் மிகவும் விருப்பமான தனிநபர் போக்குவரத்து சாதனமாக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் காணப்படுகின்றன. இலங்கை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாக தொடர்கிறது. இதில் பௌத்த மதம் பெரும்பான்மை மதமாக உள்ளது. அதே சமயம் ஏனைய மதங்களின் பரம்பலிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பௌத்த மதம் 69.8 வீதத்துடன் நாட்டின் பெரும்பான்மை மதமாக தொடர்ந்து நீடிக்கிறது. இந்து மதம் 12.6 வீதத்துடன் இலங்கையின் இரண்டாவது பெரிய மதமாக உள்ளது. இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 10.7 வீதமாக உயர்ந்துள்ளது. 2012 இது 9.7 வீதமாக இருந்தது. ரோமன் கத்தோலிக்க மற்றும் ஏனைய கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்தவர்கள் 6.9 வீதமாக காணப்படுகின்றனர். இறுதியாக இந்த 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை நமக்கு காட்டும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் இலங்கை வேகமாக மாறி வருகிறது. ஒருபுறம் 100 வீதம் எழுத்தறிவு, 98 வீதம் மின்சாரம், 99 வீதம் சுகாதார வசதிகள் என ஒரு நவீன நாடாக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபுறம் அதிகரித்து வரும் முதியவர்களின் எண்ணிக்கை, 4 வீதம் வேலையின்மை மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு செல்வது போன்ற சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கும் தரவுகள் வரும் எண்கள் அல்ல. இவை நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் திசை காட்டிகள். எனவே அரசாங்கம் மற்றும் துறை சார்ந்தவர்கள் இந்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கையின் எதிர்காலங்களை திட்டமிட்டு இலங்கையை ஒரு முன்னேற்றகரமான நாடாக மாற்ற வேண்டியது அவர்களின் பொறுப்பாகும். இவைதான் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.